குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் அசபை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 907. சிறந்த ஆசான் ஆகலாம், பொற்பாதங் காணலாம், புத்திரர் உண்டாகும், பொற்பதத்தானையே செம்பு பொன்னாயிடும், பொற்பாதம் காண திருமேனியாயிடும், பொற்பாத நன்னடன் சிந்தனை சொல்லுமே. புத்திரர் அப்படின்னா மாணவர், செம்பு பொன்னாயிடும் அப்படின்னா செம்பு பொன்னாவதை போல் குற்றம் நீங்கும், சொல்லும் அப்படின்னா அறிவிப்பீர், திருவைந்தெழுத்தை எண்ணினால் திருவடி காட்சியை காணலாம், இதனால் சிறந்த ஆசாரியனாக உருவாக முடியும், மாணவர் பலர் அமைவார்கள், சிவன் அருளால் மாணவனின் குற்றம் அறப்பெறும், பொன்னடியை காணத்தக்க உடலாகும், திருவடி கூத்து சிந்தனையை அறிவுறுத்துங்கள். பாடல் 908. எய்தும் பயன்கள். சொல்லும் ஒரு கூட்டில் சுகிக்கலாம், நல்ல மடவர் நயந்துடனே வரும், சொல்லிலும் பாச சுடர் பாம்பு நீங்கிடும், சொல்லும் திருக்கூத்தின் சூக்குமம் தானே. கூடு அப்படின்னா உடல், சொல்லும் ஒரு கூட்டில் புக்கு சுகிக்கலாம் அப்படின்னா இதற்கு வேறு ஒரு உடலில் புகுந்து அங்கு உண்டாகும் துன்பத்தை போக்கி அதனை இன்பம் அடைய செய்யலாம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். சுடர் பாம்பு அப்படின்னா குண்டலினி, எனவே குண்டலினி நடுநாடியை விட்டு நீங்கும், திருவைந்தெழுத்தை கணிக்கும் செயலால் மற்றோர் உடலில் புகுந்து அங்குள்ள இன்பத்தை அடையலாம். அத்தகையவர் கவர்ச்சி தோற்றத்துடன் விளங்குவதால் அழகிய பெண்கள் அவரை விரும்பி தொடர்வார்கள். அவர்கள் சொன்னாலே உலகத்தவர்க்கு பற்று பாசம் என்பவை நீங்கும், இவை திருக்கூத்தினால் எய்தும் பயன்கள் ஆகும். பாடல் 909. 1000 ஒரு தியானத்தினால் வரும் பயன். சூக்குமம் எண்ணாயிரம் சிபித்தாலும் மேல் சூக்குமமான வழியிடை காணலாம், சூக்குமமான வினையை கெடுக்கலாம், சூக்குமமானது சிவனது ஆனந்தமே. சூக்குமம் அப்படின்னா நுட்பம், மேல் வழியிடை அப்படின்னா சகஸ்ரதலத்தில், சூக்குமமான வினை அப்படின்னா சஞ்சித வினை, ஆகாமிய வினை. மௌனமாக தியானிக்கப்படும் திருவைந்தெழுத்து 1000 ஒரு செபித்தாலும் மேல் உள்ள நுண்மையான சகஸ்ரதலம் விளங்குவதை காணலாம், சஞ்சித வினை ஆகாமிய வினை என்பனவற்றை அழித்து விடலாம், நுண்மையான சிவானந்தம் உண்டாகும். பாடல் 910. சிதம்பர சக்கரத்துக்கு உரியவை. ஆனந்தம் ஆனந்தம் ஒன்று என்று அரைந்தி இட, ஆனந்தம் ஆனந்தம் ஆ இ உ ஏ ஓம் என்ற 5 இடம், ஆனந்தம் ஆனந்தம் அஞ்சுமது ஆயிடும், ஆனந்தம் அம் ஹ்ரீம் ஹம் ஷம் ஆம் ஆகுமே. ஆ இ உ ஏ ஓ என்ற 5 எழுத்துக்களும் அம் ஹ்ரீம் ஹம் ஷம் ஆம் என்ற 5 வித்து எழுத்துகளும் சிதம்பர சக்கரத்துக்கு உரியவை. ஆ இ உ ஏ ஓ என்பவை முதலில் தோன்றின, ஆ இ உ ஏ ஓ என்பன பின்பு தோன்றின. அ முதலிய குற்றெழுத்துக்கள் சிவமாகவும் ஆ முதலிய நெட்டெழுத்துகள் சக்தியாகவும் கொள்ள வேண்டும். சீவனது சகஸ்ரதலத்தை எய்தி சிவத்துடன் ஒன்றிய நிலையை சொல்வது ஆனந்தம் ஆனந்தம். ஆ இ உ ஏ ஓம் என்று இறைவனின் சம தன்மையையும் சீவனின் அயல் தன்மையையும் பிரித்தறிய முடியாதபடி இருக்கும் இடத்தை அடைவது அதைவிட ஆனந்தம். இந்த 5ம் ஒன்றிய நாதாந்த அமைந்த போது ஆனந்தமாம். அம் ஹ்ரீம் ஹம் ஷம் ஆம் என்ற வித்து எழுத்துக்களான இவை 5ம் சிறந்த ஆனந்தத்தை தரும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 911வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.